ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மேத்ஸ் கிளப். ஸோ இன்றைக்கி நம்ம வேர்ட் பவர் மேட் ஈஸியோட செஷன் நம்பர் 6ல் இருக்கும். ஸோ செஷன் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ்க்கான வொக்காபுலரி இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு. அண்ட் அதுலேருந்து வேறு என்னென்ன வேர்ட்ஸ் வருதுன்றதை நம்ம பார்த்தோம். ஒரு வேர்டு எப்படி கிரியேட் ஆயிடுச்சுன்னு நம்ம பார்த்தோம். அதோட மீனிங் என்னென்னு பார்த்தோம். இப்போ அதோட இன்னொரு எக்ஸ்டென்ஷன் தான் செஷன் நம்பர் 6ல் இருக்கும். அண்ட் இந்த வீடியோஸ் ஒன்று முடிச்ச உடனே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காக தான் வீடியோ எடுத்துகிட்டு வரோம். இந்த வீடியோன்றது உங்கள் ப்ராக்டிஸை ஈஸி ஆக்குறதுக்காக மட்டும்தான். இந்த வீடியோ பார்த்துட்டா உங்களுக்கு கண்டிப்பாக நாலேஜ் வராது. அந்த பிடிஎஃப் நான் டெலிகிராம்லேயும் ஷேர் பண்ணியிருக்கோம், எங்களோட ஆப்லேயும் இருக்கும். அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, ஸோ இன்னைக்கான செஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஆஸ்பென்ஸ் கிளப்பில் எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பிக்கான கோர்சஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ கம்ப்ளீட் கோர்ஸ்ன்றதுல என்னென்னா உங்களுக்கு A to Z எல்லாமே ஒரு எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இருக்கும். நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்குள்ள வந்துட்டீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ ஒரு பேசிக்ஸ்லேருந்து நான் ஒன்று ஆரம்பிக்கணும். எல்லா சப்ஜெக்ட்டும், அது ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸு, இங்கிலீஷ், மேத்ஸ், ரீசனிங், என்ன டாப்பிக்காக இருந்தாலும் ஒரு பேசிக்லேருந்து நான் ஒரு இடத்துல போகணும். அது முடிச்சோடனே நான் டெஸ்ட் எடுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு இடத்துல அவைலபிளாக இருக்கிறதுக்காக தான் இந்த கம்ப்ளீட் கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கம்ப்ளீட் கோர்ஸில் நம்ம அதே மாதிரி 2026க்கான புது ரெக்கார்டிங்ஸும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம ரீரெக்கார்ட் பண்ணி புதுசாகவும் நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் அப்டேஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி உங்களுக்கு ஒரே இடத்துல நம்ம கரெக்டாக எல்லாமே ஒரு இடத்துல கவர் பண்ணணும். அதே மாதிரி குவாலிட்டியாகவும் இருக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் வேணாம் சார், நான் ஒரு காம்பினேஷன் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் தான் பார்க்குறேன், எனக்கு மேத்ஸ் இங்கிலீஷ் இருந்தால் போதும், இல்லை இங்கிலீஷ் ஜிஎஸ், மேத்ஸ் ஜிஎஸ் அந்த மாதிரி இருந்தால் எனக்கு ஓகேன்றவங்க இந்த மாதிரி காம்பினேஷனில் வாங்கிக்கலாம். இல்லை ஒரே ஒரு சப்ஜெக்ட் வேணும்னா கூட இண்டிவிஜுவலாகவும் வாங்கிக்கலாம். அது போக உங்களுக்கு வொக்காப் புக்குன்றது நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த வொக்காப் புக் தனியாக தான் வாங்கணும். பட் இந்த மொத்த வொக்காப் புக்குமே நாங்கள் வீடியோ கோர்ஸாக ரெக்கார்ட் பண்ணி எல்லா கோர்ஸ்லையும் ஆட் பண்ணியிருக்கோம். எங்களால் இங்கிலீஷ் இருக்குதோ அதில் கண்டிப்பாக வொக்காப்ன்றது இருக்கும். இந்த வொக்காப் புக்குன்றது நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வொக்காபுலரி மட்டும்தான் வேணும்னா புக்கு ப்ளஸ் கோர்ஸ்ன்றது தனியாக கொடுத்துருப்போம். இந்த கோர்ஸ் ஏன் முக்கியம்னா நீங்கள் படிக்கக்கூடிய எல்லா வொக்காபையும் நீங்கள் டெஸ்ட் எடுக்கிறதுக்கான டெஸ்ட் சீரிஸும் நாங்கள் அதில் கொடுத்துருப்போம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாலு பின்ன வீடியோஸ் பார்த்துட்டோம், ரூட் வேர்ட்ஸ் எப்படிலாம் வச்சு இந்த வேர்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுது நம்ம சொல்கிறோம். அது முடித்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த புக்கை எடுத்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்னா டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்குது. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எங்களோட காண்டாக்ட் நம்பர் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எங்கள் டெலிகிராம் சேனலோட லிங்க்ஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கான செஷன் போவோம். ஃபர்ஸ்ட் த ஸ்ட்ரைட்னஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஒரு வேர்ட் பார்த்தோம், ஆர்த்தோபெடிஸ்ட் அப்படின்னு ஒரு வேர்டு பார்த்தோம். ஆர்த்தோபெடிஸ்ட் யார் அப்படின்னா போனில் வரக்கூடிய ப்ராப்ளங்களை ட்ரீட் பண்ணக்கூடியவங்க. இப்போது ஆர்த்தோபெடிஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஆர்த்தோ அப்படின்னாலே ஒரு விஷயத்தை ஸ்ட்ரைட் பண்ணுறது, கரெக்ட் பண்ணுறது. ஒரு விஷயத்தை ஸ்ட்ரைட் பண்ணுறது, கரெக்ட் பண்ணுறது. அப்போது இந்த பெட்டுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சைல்டுன்னு அர்த்தம். பெட்டுன்றதுக்கு சைல்டுன்னு அர்த்தம். ஆனால் ஆர்த்தோபெடிஸ்ட்னா போன் சம்பந்தமான பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணக்கூடியவங்க தான் ஆர்த்தோபெடிஸ்ட். இங்கேயும் சைல்டுக்கு என்ன சம்மந்தம்? ஆக்சுவலாக ஆர்த்தோபெடிஸ்ட் ஒரு காலத்தில் என்னவா இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு இந்த ஸ்பைன் கர்வேச்சர் சரியில்லாமல் இருக்கும். அவங்க ஸ்பைனில் சில நேரம் வளைஞ்சோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை ஸ்ட்ரைட்டன் பண்ணி அதை சரி பண்ணக்கூடியவங்கள தான் ஆர்த்தோபெடிஸ்ட்னு ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு காலத்தில். இப்போ காலப்போக்கில் ஆர்த்தோபெடிஸ்ட்ன்றது சைல்டோ இல்லை அடல்ட்ஸோ அவங்க போனில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை அட்ரஸ் பண்ணுங்கிற ஆர்த்தோபெடிஸ்ட். ஸோ இதோட லிட்ரல் மீனிங் பார்த்தீங்கன்னா குழந்தையோட போன் கர்வேச்சரை மட்டும்தான் அட்ரஸ் பண்ணுறவங்கள ஒரு காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் இந்த வார்த்தைகள் ரொம்ப ஒரு வைட் மீனிங் கிரியேட் ஆகி போன் ரிலேட்டடான எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும், ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா போனில் ப்ராப்ளம் ஆகி அது சர்ஜரி பண்ணி சரி பண்ணுறதா இருந்தாலும் அவங்கள ஆர்த்தோபெடிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போது இந்த ஆர்த்தோனாலே ஸ்ட்ரைட் பண்ணுறது தானே இருக்குது. அப்போ அடுத்த வேர்டு ஆர்த்தோடான்ஷியா. ஸோ ஆர்த்தோடான்ஷியா அப்படின்றது என்னென்னா மேக்ஸிமம் இந்தியாவில் டென்டிஸ்ட்னு ஒரு வேர்டு இருக்கும். பட் ஆர்த்தோடான்ஷியான்றது என்னென்னா பல்லை ஸ்ட்ரைட் பண்ணணும். எப்படி பல்லை ஸ்ட்ரைட் பண்ணணும்? ஏதாவது ஒரு எத்து பல் இருக்கோ, இல்லை ஏதாவது ஒரு பல் ஏற்ற இறக்கமாக இருக்குதோ, நம்ம பேசும்போது, நம்ம ஏதாவது சாப்பிடும்போது, மெல்லும் போது இடையூறாக இருக்குது, அப்போ பல்லை சரி பண்ணணும்ல. அப்போ நீங்கள் டாக்டர் கிட்ட போனால் என்ன பண்ணுவாங்க? வாயில் கிளிப் போடுவாங்க, இல்லை ஏதோ ஒரு பல்லை பிடுங்கிட்டு அதுக்கு இன்னொரு பல் செட் பண்ணுவாங்க. இந்த பண்ணக்கூடியவங்க அந்த அந்த பல்லுங்களை ஸ்ட்ரைட்டன் பண்ணக்கூடியவங்க, கரெக்டாக வைக்கக்கூடியவங்கள ஆர்த்தோடான்ஷியான்னு நம்ம சொல்லலாம். தி ஸ்ட்ரைட்னிங் ஆஃப் டீத். அப்போ ஆர்த்தோனா நம்ம என்ன சொல்லணும்? ஸ்ட்ரைட் பண்ணுறது தானே. ஒடோன்டோஸ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன பார்த்தீங்கன்னா டீத்னு அர்த்தம். அதுதான் ஆர்த்தோடான்ஷியா அப்படின்றது வரும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை வாய் இப்படி கடிக்கிறீங்க, அந்த கடிக்கிறது கரெக்டாக வரணும். அது எல்லாமே லெவலாக இருந்தால் தான் கடிக்க வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பக் டீத், இப்போ ஒரு டீத் கீழே இருக்குது, முன்னாடி வந்திருக்கு அப்படின்னா அதை சரி பண்ணுவாங்க. பிரேசஸ் போடுறனாலையோ இல்லை மற்ற ஏதாவது டெக்னிக்கல்
மோலார் இன்செசர் அப்படின்னா இதை புடிங்கிட்டு மறுபடியும் இன்செர்ட் பண்ணுற மாதிரி. ஏதாவது ஒரு பர்டிகுலர் பல் அப்படி இருக்குன்னா அதை வந்து புடிங்கிட்டு அது மோலாரோ இன்செசரோ என்ன வேணா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது பார்க்கக்கூடியவங்க தான் உங்களுக்கு ஆர்த்தோடான்ஷியா. அப்போ இதோட அட்ஜெக்டிவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோடான்டிக். ஹார்ட்னாலே கார்டியோ அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ கார்டியாலஜிஸ்ட் அப்படின்றவங்க யாருன்னா ஹார்ட். இது கார்டியா அப்படின்ற வேர்ட்லேருந்து வந்திருக்கும். லாகோஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், சயின்ஸ். அப்போ திஸ் இஸ் ஸ்டடி ஆஃப் ஹார்ட். அப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவங்கள கார்டியாலஜிஸ்ட்னு சொல்லுவோம். அந்த ப்ராக்டிஸ்க்கு பேர் வந்து கார்டியாலஜி. அட்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா கார்டியாலஜிக்கல். கார்டியாக் அப்படின்னாலே ப்ராப்ளம் வித் ஹார்ட்னு அர்த்தம். ப்ராப்ளம் வித் ஹார்ட். அப்போது உங்கள் ஹார்ட்டில் ஏதோ ஒரு விஷயம் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. அதை கார்டியாக் அப்படின்னாலே ஹார்ட் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் நார்மலி. அப்போ டப்புன்னு என்ன பண்ணுவாங்க, போயிட்டு ஹார்ட்டை செக் பண்ணுவாங்க. அப்போ ஹார்ட்டை வந்து அந்த இதையும் எப்படி துடிக்குதுன்றத ரெக்கார்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த ரெக்கார்டு பேர் வந்து என்னென்னா கார்டியோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணோன்னே ஒரு ஸ்கேனுன்னு காட்டுறாங்களே, அப்போ அது மாதிரி ஹார்ட்டுக்கு வந்து ஒரு விஷயத்தை மெஷர் பண்ணி ஒரு 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 அவுட்புட் கொடுத்துருக்கோம்ல, அப்போ அந்த ரெக்கார்டு பேர் வந்து கார்டியோகிராம். ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேர் வந்து கார்டியோகிராஃப். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கார்டியோகிராஃப், அது கொடுக்கக்கூடியதில் ஒரு அவுட்புட், அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கார்டியோகிராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ கார்ட்னாலே நமக்கு ஹார்ட். அடுத்து த நர்வஸ் சிஸ்டம். ஸோ நர்வஸ் சிஸ்டமில் நியூராலஜிஸ்ட் நம்ம ஒரு வேர்டு பார்த்துருப்போம். ஸோ நியூராலஜிஸ்டில் நியூரான் அப்படின்னாலே நர்வுன்னு தான் அர்த்தம். அது கூட லோகோஸ்னா ஸ்டடி ஆஃப். ஸோ நியூராலஜிஸ்ட் என்ன படிப்பாங்க, உங்கள் பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, பிரெயின்லேருந்து அப்படியே அந்த சிக்னல் அப்படி ஸ்பைன் வழியாக போகிறது, அந்த நியூரான்ஸ் நர்வ்ஸ் வழியாக எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இது எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கக்கூடியவங்க, அவ்வளோதான். இப்போ இதில் இன்னொரு வேர்ட் பார்த்தீங்கன்னா நியூரால்ஜியா. ஸோ நியூரால்ஜியா அப்படின்னா உங்கள் நர்வ்ஸில் வரக்கூடிய பெயினை வந்து அட்ரஸ் பண்ணுறது நியூரால்ஜியா அப்படின்னு சொல்லலாம். நர்வ்ஸில் வரக்கூடிய பெயின் அட்ரஸ் பண்ணுறதில்ல, நர்வ்ஸில் வரக்கூடிய பெயினை நியூரால்ஜியா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆல்கோஸ் அப்படின்னாலே பெயின்னு அர்த்தம். ஆல்கோஸ் அப்படின்னாலே பெயின். அப்போ பெயின் எங்கே வருது, நர்வில் வரனால அது நியூரால்ஜியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நியூரைட்டிஸ் அப்படின்னாலே, இப்போ இட்டிஸ்னாலே என்ன அர்த்தம், வீக்கம். அப்போ நர்வில் வரக்கூடிய வீக்கம் அப்படின்னு சொல்லுவோம், அது நியூரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து நியூரோசிஸ். இப்போது நர்வ் தான், நர்வில் வரக்கூடிய பெயினை நியூரால்ஜியா, நர்வில் வரக்கூடிய வீக்கத்தை நியூரைட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம். நியூரோசிஸ்னு ஒரு வேர்டு என்ன அர்த்தம்னா, இது நியூரான் வித் ஆசிஸ். ஆசிஸ்னாலே ஒரு விஷயம் வந்து சரியில்லை அப்படின்றதா அர்த்தம். மீனிங் அப்நார்மல் ஆர் டிசீஸ்ட் கண்டிஷன், ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறோம், நம்ம நர்வ் வந்து மோசமான நிலையில் இருக்குது, நம்ம நர்வ் சரியில்லை அப்படின்ற மாதிரி தானே மீனிங் வரும். ஆனால் நியூரோசிஸ் அப்படி கிடையாது. நியூரோசிஸ்னால் என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம மைண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் டெவலப்மெண்ட் அடைஞ்சிருக்கணும், அது பர்டிகுலராக ஒரு ஒரு பொசிஷன் வந்திருக்கணும், ஆனால் பிரெயின் அந்த டெவலப்மெண்ட் வந்திருக்காது. ஏன் அதனால் வந்திருக்காதுன்னா, நம்மளோட மொத்த எனர்ஜி ஆக்சுவலாக இது எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா, லிட்ரலாக உங்களோட மொத்த எனர்ஜியை தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் அடைய வேண்டிய, உங்கள் மூளை அடைய வேண்டிய வளர்ச்சி அடையாது. யோசிச்சு பாருங்களேன், ஐயோ எனக்கு உடல் நல சரியில்லாமல் போயிடுமோ, சரியில்லாமல் போயிடுமோ, சில பேர் ரொம்ப அதில் அப்சஸ்டாக இருப்பாங்க. அப்போது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அது மைண்டில் ஸ்ட்ரெஸ் பில்ட் ஆகி அவங்க அன்ப்ரொடக்டிவாக மாறி அதுவே அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் வந்து நிற்கும். அப்போது ஃபிசிக்கலாக உங்கள் மைண்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, மைண்டில் வந்து ஏதாவது கெமிக்கல் ஃபார்மேஷன் மாறினாலையோ அப்படி கிடையாது. உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் சரியாக பண்ணாதனால உங்கள் மைண்டில் அதிகமாக ஸ்ட்ரெஸ் பில்ட் ஆகுது, அதிகமாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பொறுத்து யோசிச்சு டிப்ரெஷனுக்குள்ளே போகிறது. இதனால உங்கள் பிரெயின் பாதிக்கப்படக்கூடியது தான் நம்ம நியூரோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நியூரோசிஸ்ன்னு இட்ஸ் நாட் அ ஃபிசிக்கல் கண்டிஷன். அப்போ நர்வில் ப்ராப்ளம் அப்படி கிடையாது. உங்கள் பிரெயின் அது வந்து ஒரு டெவலப்மெண்ட் வந்திருக்கணும், அந்த டெவலப்மெண்ட் இல்லாததுக்கான காரணம். அதனால தான் குழந்தைங்களை சொல்லுவாங்களே, அதிகமாக டிவி பார்க்க விடாதீங்க, அவங்களோட நியூரோசிஸ் அவங்க நியூரான்ஸ் வந்து பாதிக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பிரெயின் டெவலப் ஆகணும், அவங்களுக்கு ஒரு திங்கிங் கெப்பாசிட்டி வரணும். நீங்கள் பண்ணக்கூடிய சில விஷயங்கள்னால அந்த திங்கிங் கெப்பாசிட்டி மெச்சூர்ட் ஸ்டேட்டுக்கு வராது. ஓகே, அப்போ நியூரோசிஸோட அட்ஜெக்டிவ் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூரோட்டிக். அப்புறம் மைண்ட். ஸோ நியூரோசிஸ் நம்ம பார்த்தோம், இப்போ சைக்கோசிஸ் பார்க்க போகிறோம். இப்போ நியூரோசிஸ்ன்றது நான் என்ன சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு வந்து அவங்களும் நம்மள மாதிரி சக மனுஷங்கள் தான். பட் அவங்க வந்து என்ன சொல்ல, அவங்க எவ்வளோ தூரத்துக்கு அந்த மெச்சூரிட்டி அவங்களுக்கு வரணும், இல்லை அவங்க வந்து எவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணுமோ அதோட ஃபுல்லஸ்ட் வந்து அவங்க அட்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதுதான். ஆனால் சைக்கோசிஸ் அப்படின்றது என்னன்னா, நிஜமாலே பிரெயினில் பிரச்சனை, அவங்க பிரெயினில் கண்டிப்பாக பிரச்சனை, அதை வந்து அட்ரஸ் பண்ணி ஆகணும். அப்போ அந்த பிரெயினில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன் மாறினாலே ஒரு ஃபிசிக்கலாக ஒரு டேமேஜ் நடந்திருக்குன்ற மாதிரி வச்சுப்போம். அப்போ அவங்க அப்படி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரியாலிட்டியில் இருக்கோம்ல, அவங்க வேற ஒரு ரியாலிட்டியில் இருப்பாங்க. அவங்க ரியாலிட்டிக்கு அப்பாற்பட்டதா இருப்பாங்க. சில பேரை பார்த்துருப்பீங்க, யாரும் இருக்க மாட்டாங்க, ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க மைண்டில் ஒரு பிரச்சனை நம்ம சொல்கிறோம்ல, அது நம்ம சைக்கோசிஸ்ன்னு சொல்லுவோம்.
அப்போ நியூரோசிஸ் அப்படின்றது என்னன்னா ஃபுல் டெவலப்மெண்ட் ஆகாமல் அதோட பொட்டன்ஷியல் இழந்துக்கிறது நியூரோசிஸ். அந்த பிரெயினில் ஒரு ப்ராப்ளம் நிஜமாலே வந்துச்சு, ஃபிசிக்கலாக வந்துச்சுன்னா அது நம்ம சைக்காசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சைக் அப்படின்னாலே ஸ்பிரிட், சோல், மைண்ட் அப்படின்றத அர்த்தம். அப்போ ஆசிஸ்னாலே இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அப்நார்மல். அப்போது உங்கள் ஸ்பிரிட் வந்து அப்நார்மலாக இருக்குது. ஸ்பிரிட்ன்றது இப்போதைக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா மைண்டு நமக்கு அப்நார்மலாக இருக்குது. அப்போ சைக்காட்டிக் அப்படின்றத நீங்கள் நவுனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அட்ஜெக்டிவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைக்குன்ற அப்போது ஒரு சைக்கோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே மைண்டில் பிரச்சனை வந்துருச்சு, மூளையில் பிரச்சனை. இப்போ இந்த மூளையில் இருக்க பிரச்சனையை சரி பண்ணணும்ல, அதை ஹீல் பண்ணணும்ல. அப்போ அந்த ஹீலரோட பேருக்கு என்ன வரும்னா சைக்கியாட்ரிஸ்ட். இந்த இட்டீரியான்ற வேர்டில் தான் அந்த சைக்கியாட்ரிஸ்ட் வரும். அப்போ இட்டீரியானால என்ன, மெடிக்கல் ஹீலிங் தானே. அப்போ சைக் ப்ளஸ் இட்டீரியா அப்படின்னா சைக்கியாட்ரிஸ்ட் அப்படின்றது அர்த்தம். ஸோ மைண்ட் ஹீலர் அப்படின்றது அர்த்தம். மைண்டு ப்ளஸ் ஹீலர். அப்போ சைக்கியாட்ரின்றது அந்த சைக்கியாட்ரிஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராக்டிஸோட பேர். சைக்கியாட்ரிக்ன்றது அதோட அட்ஜெக்டிவ் ஃபார்ம். அப்போ பீடியாட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம்ல. பீடியாட்ரிக்ஸ்னால் என்ன, சைல்டு. அந்த சைல்டு ஹீல் பண்ணக்கூடியவங்கள வந்து பீடியாட்ரிக்ஸ் நம்ம சொல்லுவோம். அப்போ கிரியாட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. அப்போ கிரியாட்ரிக்ஸ் அதே மாதிரி தான், ஹீல் பண்ணணும். யார் ஹீல் பண்ண போகிறாங்க, வயசானவங்கள ஹீல் பண்ணுவாங்க. அப்போ வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து வயசானவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும். அப்போ அதை அட்ரஸ் பண்ணுறதுக்குன்னு இருப்பாங்களே. இப்போ நமக்கு வந்து நடக்க முடியாமல் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அது வேற, அவங்களுக்கு நடக்க முடியாமல் இருக்கக்கூடிய அந்த ஓல்டேஜ் வரக்கூடிய ப்ராப்ளம். அப்போ அதை அட்ரஸ் பண்ணி சரி பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஆளுங்க தான், இல்லை அந்த ஃபீல்டை தான் நம்ம கிரியாட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதோட செஷன் 6 முடியுது. ஸோ செஷன் 7 அடுத்து பார்ப்போம். ஸோ செக்ஷன்ஸ் 6 இப்போ 4, 5, 6 இது எல்லாமே ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையுமே மறுபடியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் எங்களையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.